கரூர் வழக்கு சம்பந்தமாக தாவேகா நிர்வாகிகள் இன்று ஆஜராக இருக்கிறார்கள். கரூர் விஜய் பிரச்சாரத்தின் போது 41 பேர் உயிரிழந்த நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் ஆஜராக இருக்கிறார்கள். என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் விசாரணைக்காக நேரில் ஆஜராக இருக்கிறார்கள். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். சிபிஐ விசாரணைக்காக யார் யாரெல்லாம் நேரில் ஆஜராக இருக்கிறார்கள், விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இதில் மேலும் 11 பேர் காயமடைந்த நிலையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. இதனையடுத்து கரூர் தாந்தோணி மலையில் உள்ள அரசு சுற்றுலா மலை தங்கி சிபிஐ தொடர்ந்து கரூர் துணை போலீசார் சூப்பரண்ட், கரூர் போலீஸ் இன்ஸ்பெக்டர், பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த போலீசார், இருந்தவரின் குடும்பத்தார் என உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் விசாரணைக்கு உட்படுத்தினார்கள். மேலும் கரூர் சிபிஐ அதிகாரி முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்தனர். மேலும் தாவேகா மாநில பொதுச்செயலர் புஷி ஆனந்த், இணைச் செயலர் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா மற்றும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியானன் ஆகியோர் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் இன்று, அதாவது டெல்லியில் கூட சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராகும்படி அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இதன்படி குறிப்பாக தாவேகா நிர்வாகிகள், அதாவது இன்று 4 பேரும் இந்த கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட போது அவர்கள் மிக முக்கியமாக அவர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் இந்த விளக்கம் தொடர்பாகவும் விளக்கம் அளிக்க உள்ளனர். அதே போல் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக கரூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஜோஸ் தங்கையா, கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட் பிரேமானந்தா, துணை போலீசார் சூப்பரண்ட் செல்வராஜ், கரூர் டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் ஆகியோருக்கும் சிபிஐ சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. அவர்களும் இன்று டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு சென்று தங்கள் தரப்பு விளக்கங்களை அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தாவேகா நிர்வாகிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு செல்ல இருப்பதால் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கானது இறுதி கட்டத்தை நெருங்கியுள்ளதா என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. அந்த நிலையில் புஷி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா மற்றும் மதியம் உள்ளிட்டோர் இன்று டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகிறார்கள். தாவேகா தரப்பு என்ன மாதிரியான, அதாவது விசாரணைக்கு என்ன மாதிரி தகவல்களையும் என்ன மாதிரி ஆதாரங்களை எடுத்து செல்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கு. அரசுக்கு எதிரான இது போன ஆவணங்கள் தயார் செய்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அவர் எந்த மூத்த வழக்கறிஞருடன் ஆலோசனை மேற்கொண்டு அதை ஒரு தயார் செய்து இந்த டெல்லி தலைமை அலுவலகத்தில் சிபிஐ அலுவலகத்தில் அந்த குறிப்பாக அவருடைய அறிக்கையை கொடுக்க இருப்பதாக ஒரு தகவலானது வெளியாக இருக்கிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமாரிடம் டெல்லி சிபிஐ அலுவலகத்திலிருந்து வந்து கரூரில் தங்கியிருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்று நேரில் ஆஜராகும்படி தெரிவித்திருந்த சூழலில் தாவேகா நிர்வாகிகள் நேரில் ஆஜராக இருக்கிறார்கள். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கானது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் சிபிஐ அதிகாரிகள் தாவேகா நிர்வாகிகளை நேரில் ஆஜராகும்படி தெரிவித்திருந்த நிலையில் இன்று அவர்கள் நேரில் ஆஜராக இருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. டெல்லி சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். நௌஷாத், தற்பொழுது என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராக இருக்கிறார்கள். மேலும் யாருக்கேனும் இந்த விசாரணைக்காக தாவேகா நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா, விவரம்? தனலட்சுமி, நான் முன்பே குறிப்பிட்டுதான் 4 பேருக்கு இந்த விசாரணைக்கான சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. மேலும் அதுமில்லாம அந்த பகுதியில் கூடிய கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருப்பதாகவும், அதாவது அது மிக முக்கியமாக கரூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஜோஸ் தங்கையா, கூடுதல் போலீஸ் சூப்பரண்ட் பிரேமானந்தா, துணை போலீஸ் சூப்பரண்ட் செல்வராஜ், கரூர் டவுன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மணிவண்ணன் ஆகியோருக்கும் சிபிஐ சம்மன் அனுப்பப்படுகிறது. கிட்டத்தட்ட 4 பேர் இல்லை, 8 பேர் டெல்லி செல்கிறார்கள். தாவேகா தரப்பில் 4 பேர் ஏற்கனவே குறிப்பிட்டால் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார் மற்றும் அந்த கரூர் மாவட்ட மதியம் உள்ளிட்டோர் செல்கிறார்கள். இந்த விசாரணை என்பது இறுதி கட்டத்தை எட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. என்றால் சிபிஐ அதிகாரிகள் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் நேரடியாக வந்து அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு பல்வேறு நபர்களுடன் விசாரணை மேற்கொண்ட பிறகு டெல்லி சென்றிருக்கிறார்கள். டெல்லி சென்றதில் அவர் சம்மன் அனுப்பி டெல்லி தலைமை அலுவலகத்துக்கு வருமானது சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. தாவேகா தரப்பு எது போன்ற ஆதாரங்கள் கொடுக்கிறார்கள் என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. ஏன்னா கடந்த சிபிஐ சம்மன் அனுப்புவாக என்ற கேள்வி அறிந்தே அவர்கள் முன்கூட்டியே மூத்த வழக்கறிஞருடன் ஆலோசனை மேற்கொண்டு எது போன்ற, அதாவது தமிழக அரசு எது போன்ற ஒரு பிரச்சனையை ஜோடித்திருக்கிறார்கள், இதுக்கு எதிரான என்ன மாதிரியான ஆதாரங்கள் இருக்கிறது உள்ளிட்டவை குறித்து முழுமையாக ஆலோசித்த பிறகு அதன் அறிக்கையை கொண்டு செல்ல இருப்பதாகவும் தகவல் இருக்கிறது.
மேற்கொண்டு எந்த ஒரு பிரச்சனையும், அதாவது எந்த ஒரு சிபிஐ தாவேகா புறம் எந்த ஒரு வழக்கையும் பதியாமல் இருப்பதற்காகவும் எந்த நடவடிக்கையும் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கையாக பல்வேறு மூத்த வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாகவும் அந்த அடிப்படையில் பல்வேறு அறிக்கையை கொடுப்பதற்காக இந்த 4 பேரும் இன்று டெல்லி சென்றிருக்கிறார்கள் என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.